என் அன்பு பிள்ளையே, உன் வேண்டுதல்களில் பலவற்றை ஒவ்வொன்றாக நிறைவேற்றிய இந்த சாகி உன் மிக முக்கியமான கோரிக்கைகளையும் விரைவில் நிறைவேற்றி தருவேன் என்று உறுதிமொழி அளித்த இந்த சாகி பொறுமை பல கடந்தும் அதில் எந்த பெரிய முன்னேற்றமும் காண்பிக்கவில்லையே என நீ என்னிடம் மன்றாடி வேண்டிக் கொள்வதில் உள்ள நியாயத்தை கருத்தில் வைத்து அவற்றை உடனே நிறைவேற்றி தர முடிவு செய்துவிட்டேன் தங்கமே. இந்த பதிவை உன் கண்ணில் காட்டிய சில நாட்களுக்குள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்துக் கொண்டு என்னிடம் வந்து எப்படி இது சாத்தியமாயிற்று சாயப்பா என்று கேட்கப் போகின்றார். இது சத்தியம் நடந்தே தீரும். கலங்காதே, மனதை மட்டும் நம்பி எதையும் செய்யாதே. அது மனநோயாளியாக்கிவிடும். அறிவையும் துணைக்கு வைத்துக்கொள். அது உன்னை எந்த நிலையிலும் காப்பாற்றும் குழந்தையே. நான் யாரையும் நிராசைக்கு உள்ளாக்க மாட்டேன், உற்சாகம் இழக்கும்படியும் செய்ய மாட்டேன். ஆனால் என் அனுகிரகம் கிடைப்பதற்குள் நீ தவறான அபிப்பிராயங்களுக்கு இடமளிக்காமல் இருக்க வேண்டும். என் கருணை என்றால் என்னவென்று தெரியுமா? என் உருவத்தை காட்டி என்னை வெளிப்படுத்திக் கொள்வது மட்டுமே அல்ல, என் சேவை செய்யும் பாக்கியமும் கூட எனது அனுகிரகமாகவே கருத வேண்டும். என் அருளால் தான் என்னை பற்றிய அற்புத லீலைகளை கேட்டலும் எனது மகிமைகளை பற்றி தெரிந்து கொள்வதும் எனக்கு பூஜித்தலும் நடைபெறுகின்றது. எனது அருள் இல்லை என்றால் என் ஸ்மரித்தலே நிகழாது. இதைவிட பெரிய அருள் ஏதிருக்கும்? நம்பிக்கை பொறுமையும் கொண்டு காத்திரு. உன் வாழ்விலும் அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன். ஒரு அதிசயம் வெகு விரைவில் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது. உனக்காக நான் ஒதுக்கிய நல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே. தேவைப்படும் போது அறிவையும் தேவையற்ற போது மௌனத்தையும் சமநிலையில் பயன்படுத்தி வாழத் தெரிந்தால் எதையும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் குழந்தையே. குடும்பம் என்பது குழந்தைகளை படிக்க வைத்து பெரிய ஆளாக்கும் தொழிற்சாலை அல்ல. குழந்தைகளை சமூகத்தில் நல்லவராக உருவாக்குமிடம். காமம், கோபம், பேராசை என்ற 3 வாயில்களை கொண்டது நரகம். இவை ஆத்மாவை அழிப்பவை. எனவே இம்மூன்றையும் ஒரே அடியாக விளக்க வேண்டும். கடின முயற்சி கொண்டவனுக்கு எல்லாமே சாத்தியம்தான். முயற்சி இல்லாதவனுக்கு எதுவுமே கிடைக்காது. தோல்வி என்பது வாழ்க்கையை கற்றுத்தரும் பாடங்களில் ஒன்றே தவிர அது அவமானம் இல்லை குழந்தையே. அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே. உன்னை நடிகன் என்று சொல்லிவிடுவார்கள். அதிகம் அன்போடு நடந்து கொள்ளாதே, அடிமையாக்கி விடுவார்கள். அதிகம் பொறுமையுடன் நடந்து கொள்ளாதே, பைத்தியமாகும் வரை விடமாட்டார்கள். வெளிப்படையாக இருந்து விடாதே, பலர் உன்னை வெறுக்க நேரிடும். எல்லோரையும் நம்பி விடாதே, ஏமாற்ற பலர் இருக்கின்றார்கள். கோபப்படாமல் இருந்து விடாதே, கோமாளியாக்கி விடுவார்கள். லட்சியம் அலட்சியம் இரண்டிற்கும் ஒரு எழுத்து மட்டுமே வித்தியாசம். லட்சியம் முன்னே முன்னே கூட்டி செல்லும், அலட்சியம் முன்னே பின்னே தள்ளிவிடும். வெற்றி என்ற பூட்டிற்கு தோல்வி என்பதே சாவி. ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் குழந்தையே. வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கின்றது. அதற்காக கவலைப்படாதே. அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதான் குழந்தையே. எதற்கும் ஒரு முடிவு உண்டு. நல்லவர் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை. என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வை. பார்க்க கண்களை கொடுத்த ஆண்டவன் பாராதிருக்க இமைகளையும் கொடுத்திருக்கின்றான். இரண்டையும் சரியான சமயத்தில் பயன்படுத்துபவனை புத்திசாலி. அன்பு குழந்தையே, ஒருவர் தோல்வியில் விழுந்து கிடக்கும் போது ஆறுதலான வார்த்தைகளை அன்பாக கூறி பாருங்கள். அதைவிட புண்ணிய காரியம் உலகில் ஏதும் இல்லை. தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க போராடி கொண்டிருக்காதீர்கள். உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவரும் இல்லை. உன் வாழ்வில் நீ சந்திக்கும் இன்பம் துன்பம் அனைத்திற்கும் உன் வினைகளே காரணமாக அமைகின்றது. நினைவில் கொள், உன் செயல்களே உன் நன்மை தீமைகளை தீர்மானிக்கும் என்று. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ செயல்படும். வாழ்வில் நீ உயர்ந்த நிலைக்கு நிச்சயம் வருவாய். எவன் ஒருவன் பொறுமைசாலியாக இருக்கின்றானோ அவன் தான் நினைத்ததை கட்டாயம் அடைவான். பிறர் நம்மை தவறாகவோ அல்லது இழிவாகவோ பேசுகின்றார்கள் என்று கவலைப்பட வேண்டாம். அவர்களுக்கு எப்பொழுது தண்டனை கிடைக்க வேண்டுமோ அதற்குரிய நேரத்தில் சரியாக கிடைக்கும். உங்களை அதிகம் காயப்படுத்திய விஷயம் எதுவோ அதுதான் உங்கள் வாழ்வில் சிறந்த பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தரும். எதிலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பவன் இவ்வுலகில் கடவுளின் அனுகிரகம் பெற்றிருப்பான். அதர்மத்தில் ஈடுபடுபவர்களை
அவசரப்பட்டு வீழ்த்துபவன் குற்றவாளி, சந்தர்ப்பம் பார்த்து வீழ்த்துபவன் நிரபராதி. சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி வீழ்த்துபவன் ராஜதந்திரி. பிடித்தவர்களை விட்டுக் கொடுப்பதும் விட்டு போனவர்களை பற்றி தவறாக பேசுவதும் மிகவும் கீழ்த்தரமான விஷயம் குழந்தையே. கல்லை உடைத்தாலும் மண் கரைந்தாலும் என் தர்மம் அழியாது. நீ பாபாவின் பிள்ளை, ஆதலால் தர்மம்தான் உனக்கு முக்கியம். தர்மம் செய் குழந்தையே. நீ என்னை வந்தடைவா. அறிமுகம் இல்லாத போது அதிக உரிமையுடன் பழகுகின்றார்கள். கொஞ்ச காலம் புரிதலுக்கு பின் நாம் உரிமையுடன் நெருங்கும் போது யாரோ அந்நியர்களைப் போல அலட்சியம் செய்கின்றார்கள். கண்ணீர் விழுங்கி எல்லாவற்றையும் கடக்க பழகி இருக்கும் வாழ்வில் இந்த புதிரான மனிதர்களையும் புன்னகையுடன் கடந்துவிடு குழந்தையே. வாழ்க்கையில் நீ எப்படி சோதனைகளை எதிர்கொள்கின்றாய் என்பதை பொறுத்து அவை துன்பமாகவோ அல்லது வெற்றியாகவோ அமையும். ஆனால் முயற்சி இல்லாமல் வெற்றி வருவதில்லை. நம்மிடம் இருக்கும் தனிப்பெரும் சக்தி வாய்ந்த சொத்து நம் மனம் மட்டும்தான். அதை சிறப்பாக பயிற்றுவித்தால் ஏராளமான செல்வத்தை அதனால் உருவாக்க முடியும். அன்பு எதையும் எதிர்பார்க்காது, எதையும் கேட்காது, எப்போதும் கொடுத்துக்கொண்டே இருக்கும். சில பிரச்சனைகள் பேசினால் தீரும், சில பிரச்சனைகள் பேசாமல் இருந்தாலே தீரும். தேவையில்லாததை தேவையாக நினைப்பதால் தான் தேவையானது தேவையில்லாததாக ஆகிவிடுகின்றது. உன்னை குறை கூற ஒருவன் இருந்தால்தான் உன் பயணம் அடுத்த கட்டத்திற்கு நகரும். கலங்காதே தங்கமே. வானத்தில் பறக்கின்ற பறவையை பார்த்து நீ அதிசயமடைகின்றாய். பறவையோ நடந்து போகும் மனிதனை பார்த்து அதிசயமடையும். பறவையோடு பார்வையில் உனக்கான வாழ்க்கை சுதந்திரமானது என்றும் சந்தோஷமானது நிம்மதியானது என்றும் நினைக்கும். அதே போல பறவை இறகை விரித்து பறக்கும் போது மனிதன் அந்த பறவையைப் போல வாழ வேண்டும் என்று நினைத்து பார்ப்பதும் யதார்த்தம்தான். அவரவர் வடிவில் இருந்து பார்த்தால்தான் வாழ்க்கையின் கடினம் புரியும். கடினம் என்பது சூழ்நிலைகளை பக்குவம் இல்லாமல் எடுக்கும் முடிவுகளால் தான் திசை மாறுகின்றது. ஆனால் எல்லா உயிரும் ஒன்றுதான். அவரவர் வாழ்க்கைக்கான போராட்டங்களும் ஒன்றுதான். அதிகமான வாழ்நாள் கொண்ட பறவை கழுகு வயதான காலத்தில் இரை தேடி அலையும் போது தன் வாயால் அலகு மூலம் இரையை அதனால் எடுக்க முடியாது. அதன் உடம்பு பலவீனம் அடைந்திருக்கும். பசியால் தன் வயிற்றுக்காக 3 மாதம் உயிர் போகும் வழியாய் அனுபவிக்கும். தன் அலகு பலவீனமானதால் அதை மீண்டும் பலமடைய தன் அலகை பாறையில் போய் முட்டி அதை உடைய வைத்து மீண்டும் அலகு முளைத்து வரும் வரை சாப்பிடாமல் உயிர் போகும் வழியை தாங்கிக் கொண்டு இருக்கும். கழுகு தன் 3 மாத வழியை பெரிதாக பார்த்திருந்தால் தன் வாழும் நாட்கள் பசியால் துடித்தே மாண்டு போயிருக்கும். நிர்ணயிக்கப்பட்ட நாள் வரை வாழ வேண்டும் குழந்தையே. உணவு வேண்டும். அதற்கு இந்த வழி எவ்வளவோ மேல் என்று தான் வாழும் நாட்களை மனதைரியம் நிறைந்து வாழும். அதை போல நீயும் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும். என்ன நடந்தாலும் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாட்கள் வரை அதற்காக சில வழிகள் சந்திக்க நேரிடும். அதைத்தான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய துன்பமான நாட்கள் முடிந்து போயின. போராட்டத்தில் நீ வெல்வது உறுதியாகிவிட்டது. உன் கையளவில் உள்ளது வெற்றியின் இலக்கு. அதனால் கொஞ்சம் பொறுமையோடு நம்பிக்கையோடு இரு. நானும் உன்னுடன் தான் இருக்கின்றேன். கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினைத்து என்னை மனதில் வை. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். சகல சௌபாகியங்களும் உனக்கு கிடைக்கும். கவலை கொள்ளாதே. உனது அற்புதமான எதிர்காலத்திற்கு இந்த சாகி பொறுப்பு. உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது குழந்தையே. உன்னுடன் இருந்து வாழ வைக்கும். அன்பு குழந்தையே, நீ இழந்த இடத்தை பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது. அதை நான் உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகின்றது. இன்றோடு உன்னை இதுவரை ஆட்டி வைத்த அனைத்து துஷ்ட சக்திகளின் ஆட்டமும் முடிவடையப் போகின்றது. என்று முதல் உன்மேல் விழும் பார்வை இந்த சாகியின் பார்வை. எல்லாம் சரியாகத்தான் போகின்றது. இனி குழப்பமில்லை. சரியான நேரத்தில் உதவி கிடைக்கும். அமைதியாக இருந்து என் சாய் சச்சரிதத்தை படி. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நான் இருக்கும்போது எதற்குமே கலங்காதே.
என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை. உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் தங்கமே. உன் வீட்டில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சி ஒன்று நடக்கப் போகின்றது. நானே உன் பக்கத்தில் இருந்து அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்கப் போகின்றேன். நீ யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் வடித்ததெல்லாம் போதும் குழந்தையே. உன் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும். கலங்காதே, நான் பார்த்துக் கொள்கின்றேன். சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதால் மட்டுமே அவர்கள் மகிழ்ச்சியாய் இருக்கின்றார்கள் என்று நினைத்து விடாதீர்கள். பாவம், பலர் தங்கள் துயரத்தை மறைக்க சிரிப்பை ஒரு கவசமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். யாருக்குத்தான் வாழ்க்கையில் கஷ்டமில்லை குழந்தையே? கலங்காதே, என் பாதத்தில் உன் கஷ்டங்களை சமர்ப்பித்துவிடு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ தேடியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை நிம்மதியானது, நிரந்தரமானது. கவலை கொள்ளாதே. அடுத்தவர் மனநிலையை யாருமே அறிவதில்லை, அறிந்து கொள்ளவும் விரும்புவதில்லை. ஆனால் தன் மனதில் நினைப்பதை மட்டுமே பிறருக்கும் வலிக்கும் என்பதை கூட உணராமல் பேசும் மனிதர்கள் தான் இங்கு அதிகமாக இருக்கின்றனர். பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் கொண்டவர்கள் எல்லோர் உள்ளத்திலும் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள். ஒன்றை மட்டும் உறுதியாக எண்ணிக்கொள். என்றைய உங்களின் கஷ்டங்கள் நிரந்தரமும் இல்லை. அதேபோல் உங்களை கஷ்டப்படுத்தியவர்களின் சந்தோஷமும் நிரந்தரமில்லை. உங்களை கைகளில் ஏந்தியவர்களை ஒருபோதும் அடுத்தவர்களிடம் கையேந்தி நிற்க வைத்து விடாதீர்கள். அது மிகப்பெரிய பாவம் குழந்தையே. ஒருவரது உணர்வுகளை காயப்படுத்தாதீர்கள். அவரை உன்னை மன்னித்தாலும் காயம் அவரின் மனதில் வலித்துக் கொண்டே தான் இருக்கும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வந்திருக்கின்றார். என்னை நம்பி வந்த உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது குழந்தையே. நீ அமைதியாக இரு. காரணம் இல்லாமல் இங்கு எதுவும் நடக்காது. அனைத்தையும் நான் அறிவேன். நீ நினைத்ததை நடத்தி தருவேன். நம்பிக்கையோடு இரு என் தங்கமே. வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் வருகின்றதே என்று கலங்குகின்றார். என்ன செய்ய போகின்றோம் என்று மனதில் நிம்மதியில்லாமல் இருக்கின்றார். அனைத்தையும் மாற்ற நான் இருக்கின்றேன். உன் மனதில் நிம்மதி பிறக்கும். உன் சாகி உன்னை அழவிட மாட்டேன் தங்கமே. வளர்ச்சி இருக்கும் இடத்தில்தான் இழப்பும் இருக்கும். கலங்காதே. நீ அமைதியாக வாழ எதையும் விட்டுக் கொடு. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப் போகின்றது. ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகின்றார். நான் நிர்ணயித்த வாழ்க்கை உனக்கு நான் அமைத்துக் கொடுப்பேன். பிரார்த்தித்தபடி அமையும். அதுவரை பொறுமை, நம்பிக்கை, பக்தியுடன் பிரார்த்தித்து வா. உனக்கானது உன்னை வந்து சேரும். கலங்காதே தங்கமே. உன் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் உனக்களிப்பேன். நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. நிச்சயம் உனக்கானது உன் கையில் இருக்கும். உன் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் உனக்கு அளிப்பேன். நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. நிச்சயம் கூடிய விரைவில் உனக்கானது உன் கையில் இருக்கும் குழந்தையே. உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான். நான் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன். இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்துக்கொள். உன் நம்பிக்கை எனும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு. அனைவரும் உன்னை குறை கூறுகின்றார்கள் என்று வருந்தாதே. குறைகள் நிறைவாக மாறும் காலம் வந்துவிட்டது. குறை கூறியவர்கள் மத்தியில் நிறைவாக வாழப் போகின்றார். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே. நான் இருக்க எதற்குமே பயப்படாதே. அவமானம் மட்டும்தான் உன் தன்மானத்தை கூர்த்தீட்டும் ஆயுதம். ஆகையால் அவமானப்பட நேர்ந்தால் வருந்தாதே. எதையும் எதிர்கொள். நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் இப்போது நடக்கப் போகின்றது. உன்னை நினைக்கையில் என் கண் கலங்குகின்றது குழந்தையே. என்னையே உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தையை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன். நீ நினைத்தபடி உன் வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்கும். என் அருள் என்று உனக்கு உண்டு. கலங்காதே. எப்போது எல்லாம் உனது வாழ்வில் உனக்கு உதவி என்று ஒன்று தேவைப்படுகின்றதோ அப்பொழுது எல்லாம் உன்னுடைய தந்தையான இந்த சாகி உனக்கு உதவ நான் தோன்றுவேன். உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை சோதிக்கின்றேன். உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாத குழந்தையே. உன் கஷ்டத்தில் நான் உதவி செய்வேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது.
அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகின்றது. படைத்தவன் நினைத்து விட்டால் தடுப்பவன் எவனும் இங்கில்லை. நீ தனியாக நின்றுத்தான் சாதிக்க வேண்டும். இதில் யாராவது உனக்கு உதவ வேண்டும் என்றால் அது நிச்சயமாக முடியாத குழந்தையே. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய். என் குழந்தையே, நிச்சயம் ஒரு நாள் மற்றவர்கள் உன்னை பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கின்றது என்று சொல்லும் அளவிற்கு வளர்ந்து நிற்பாய். யார் உன்னை பற்றி அவதூறு பேசினாலும் அதை பற்றி கவலைப்படாதே. பக்தியுடன் உனது வேலையை எப்பொழுதும் போல கவனத்துடன் நீ செய்து வா. மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். உனது வாயிற்கதவை திறந்துவேன். உனக்காக என்று நான் வருவேன். அமைதியாக காத்திரு. பதற்றமடையாதே. நான் உன் வேண்டுதல்களை கேட்டுவிட்டேன். அவை அனைத்தும் நிறைவேறும். எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாகவே வைத்திரு. அமைதியைப் போல் நல்லதொரு ஆயுதமும் இல்லை, ஆறுதலும் இல்லை. நான் உன்னுடனே வருவேன். கவலை வேண்டாம். தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாத குழந்தையே. நானே அங்கு உன் குடும்பத்தினரையும் உன்னையும் காத்து கொண்டு அமர்ந்துள்ளேன். நீ எங்கிருப்பினும் என்னை நினை. நான் உன் பக்கத்தில் வருவேன். உன் கஷ்டங்களை எல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு. என் பிள்ளையாகிய உன்னை அந்த கஷ்டத்தில் இருந்து நான் மீட்டு கரை சேர்ப்பேன். காரணம் இல்லாமல் கலக்கம் கொள்ளாதே. காரணமே இருந்தாலும் கவலை கொள்ளாதே. நீ இழந்த இடத்தை பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது. அதை நான் உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகின்றது. இன்றோடு உன்னை இதுவரை ஆட்டி வைத்த அனைத்து துஷ்ட சக்திகளின் ஆட்டமும் முடிவடைகின்றது. என்று முதல் உன்மேல் விழும் பார்வை உன் சாகியின் பார்வை. கலங்காதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.